உங்கள் கப்பி ஃபிஷ் ஃப்ரை சீக்கிரமாக க்ரோ ஆக மாட்டேங்குதா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃப்ரையை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணதுக்கு 3 சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஹீட்டரை யூஸ் பண்ணணும். ஹீட்டரை வந்து எவ்வளோ செல்சியஸில் யூஸ் பண்ணணும்னா 78 இல்லைனா 82 அந்த ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா ஹீட்ரு ஃபிஷ்ஷோட மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும். அதால் நிறைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆனதால் ஃபிஷ்ஷு நல்லாவே சாப்பிடும். ஸோ அதால் ஃபாஸ்ட் க்ரோ இருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நல்லா ப்ரோட்டீனான ஃபுட்டு போடணும். அதாவது ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் இல்லைனா ஆர்டிமியா ஹேட்ச் பண்ணி, அதாவது பிபிஎஸ், பேபி பிரைன் ஷிம்ப், இது மாதிரி நிறைய ப்ரோட்டீன் ஃபுட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கப்பி ஃப்ரையை நல்லாவே ஃபாஸ்ட்டாக வளர்க்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபீட் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருக்கும். 4 to 5 டைம்ஸ் ஃபீட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு தடவை ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம்னு சொல்லி தான் இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபீடை. ஒரேடியாக ஃபீடை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் ஸ்டெப், வாட்டர் குவாலிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதாவது டெய்லி 20 to 30% வாட்டர் க்ளீன் பண்ணி இந்த 3 ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரைஸ் க்ரோ ஆகும். இது மாதிரி நிறைய வீடியோ பார்த்துக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.